بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சொர்க்கம் நரகம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சொர்க்கத்தின் மீதும் நரகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். சுவனத்தின் மீதும் நரகத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. இது இஸ்லாம் கூறக்கூடிய மிக தெளிவான கொள்கை விளக்கம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் சுவனம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற இந்த நம்பிக்கையை கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரெண்டுக்கு தக்க மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு நம்பிக்கை என்றால் அந்த நம்பிக்கை ஒருவரிடத்திலே செயல்பாட்டை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் தரவில்லை, அதனால் அவர் நம்பவில்லை என்று தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துவிடலாம். இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஆலிம் பெருமக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியிருக்கிறார்களா என்று கேட்கின்ற பொழுது அவர்களுடைய வெளிப்படையை வைத்து அவர்களுடைய செயல்பாட்டை வைத்து அவர்கள் நம்பவில்லை என்று தெளிவாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நேர் எதிரான அடிப்படையிலே அமைந்திருக்கின்றன. அவற்றை நான் உங்களுக்கு விளக்கமாக பட்டியலிட்டு காட்டுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எல்லா விஷயத்திலையும் வழிகாட்டி விட்டார்கள். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக நமக்கு காட்டிவிட்டு போய்விட்டார்கள். அப்படி நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களில் முதல் இடத்தை வகிக்கக்கூடியது தர்கா. இந்த தர்காவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் இதை கற்பனையாக சொல்லவில்லை, ஒருபோதும் அப்படி கற்பனையாக சொல்ல மாட்டோம். நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, அபு தாவூத், நஸஈ, அஹ்மது, தாரமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூல்களில் இருக்கும். இது அல்லாத ஹதீஸ் நூல்களில் இருக்கும். நாமெல்லாம் ஓதக்கூடிய திருக்குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கும். இவற்றிற்கு அப்பாற்பட்டு நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம். புகாரியில் வருகின்றது, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மஸாஜித். அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை சபிப்பானாக. யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். இது புகாரில இடம்பெற்றிருக்குது. இது ரசூலுல்லாஹ் எப்போது சொல்கின்றார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் மரணப்படுக்கையில கிடக்கிறாங்க. மரணப்படுக்கையில கிடக்கின்ற அந்த நேரத்தில்
அவர்களுக்கு அதிகமான முறையில உடல்ல வேர்க்குது. ஒரு துணி ஒன்று அவர்களுடைய முகத்தில் இருக்குது, அதை அப்படியே மூடிய அந்த துணியை எடுத்து அவர்கள் துடைத்துக் கொண்டு அவர்களுடைய உறவினர்கள் துணைவியார்கள் ஒருவர் 2 சகோதரிகள் அபிசினியா நாட்டில் உள்ள மாதா கோயிலை பற்றி வர்ணிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையிலே. அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்றாங்க. மக்கள் என்ன விளங்கியிருப்பாங்க, யூத கிறிஸ்தவர்கள் தான் சபிக்கிறாங்க என்று விளங்கி விடுவார்கள் அல்லவா. இதற்கு தெளிவாக முஸ்லிம்ல விளக்கம் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவுடைய ஆட்சி கிடைத்து விடுகிறது. ஆட்சி கிடைத்த பிறகு முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காரியங்களை நிறைவேற்றுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, லா ததர் அலல் அர்தி கப்ரன் முஷ்ரிஃபன் இல்லா சப்பைத்தம். இந்த பூமியில தரமட்டத்திற்கு மேல உயர்ந்திருக்கக்கூடிய எந்த கபரையும் நீ உடைக்காம விட்டுறாத, தரையோட தரையாக ஆக்கிரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை உடைக்க சொல்றாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஜஸ்ஸல் குபூர். கபறுகளை சிமெண்ட்னாலேயும் சுண்ணாம்பினாலேயும் பூசப்படுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இதெல்லாம் எங்க இடம் பெற்றிருக்குது? முஸ்லிம் போன்ற சரியான ஆதாரபூர்வமான நூல்கள்ல இடம் பெற்றிருக்குது. இந்த ஹதீஸ்களை இந்த ஆலிம்கள் பேசுகிறார்களா? இந்த தெருவில் நாங்கள் மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு தேவையா இது? நாங்க ஏன் போடுறோம்? இந்த ஒன்றை சொல்வதற்காக வேண்டித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை உடைக்க சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த ஆலிம்கள் சொல்கிறார்களா? இல்லை. அதனால் ரிசல்ட் என்ன? இவர்கள் மறுமையை பயப்படவில்லை. ஒருவன் தர்காவில் போய் அங்கு அந்த பெரியாரிடத்தில் துவா கேட்டான் என்றால் அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறான். அதாவது அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தை அவனுடைய அடியாரிடத்தில் கேட்டு விடுகின்றான். அப்படி கேட்டுவிட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க போவதில்லை. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதை திருக்குர்ஆன் சொல்கிறது. இந்த பாவத்திற்கு அடிப்படையாக அமைவதே இந்த தர்காக்கள் தான். அவன் இந்த தர்காக்களை பற்றி இந்த ஆலிம்கள் சொல்ல வேண்டுமா இல்லையா? அதை தெருவா சொல்லணும் இல்ல, பெண்கள்கிட்ட சொல்லணும் இல்ல. ஏன்னா அவங்க தான் அதிகமான முறையில தர்காக்களுக்கு போறாங்க. அங்க போய் விளக்கேத்துறாங்க. அது இருட்டா கிடக்குது போல் தெரியுது. இவங்க போய் என்ன செய்யறாங்க? இப்ப இந்த மின்சாரம் வந்த பிறகு அதுவும் விட்டுட்டாங்க. கடந்த காலத்துல நம்ம வீட்டுல எல்லாம் பெண்கள் கிளம்புவாங்க, எங்கம்மா போறீங்க? நான் அந்த பசிரப்பா தர்காவுல போய் ஆலி மகாம், அது பாளையங்கோட்டையில இருக்கு, ஆலி மகாமுக்கு போய் நான் விளக்கேற்ற போறேன் என்று சொல்வார்கள். இப்படி விளக்கேற்றுறது, அங்க போய் பிரார்த்தனை செய்யறது, அவங்கள்ட்டயே துவா செய்யறது, இதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஆலிம்கள் சொல்கிறார்களா என்றால் இல்லை. காரணம், மர்ம நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது, அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்ற அந்த நம்பிக்கை, அந்த பிடிமானம் இருக்குமேயானால் இப்படி அவர்கள் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதன் மீது நம்பிக்கை இல்லை. இந்த தாயத்து போடக்கூடிய இந்த ஆலிம்சாக்கள்கிட்ட ஓதியவர்களுக்கு தான் எங்களுக்கு மத்தியில இறைவன் ஒரு சிந்தனையை கொடுக்கிறான். என்னடா இது, இப்படி கபர்ல போய் நம்ம மக்கள் கேட்கிறாங்களா? அவர் இறந்து எவ்வளவு நாளாச்சு? சாதாரணமா ஒரு ஆள் இறந்து போயிட்டா அவர் கிட்ட போய் நம்ம பேசினா நம்மள பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. அப்படித்தானே? ஒரு ஆள் இறந்திருக்காரு, அவர்கிட்ட போய் சௌரியமா இருக்கீங்களா, நீங்க எத்தனை மணிக்கு படுத்தீங்க, உங்களுடைய சாப்பாடு காலையில் என்ன சாப்பிட்டீங்க, டிஃபன் காலையில் என்ன சாப்பிடுவீங்க, காபி நீங்க நரசூஸ் காபி குடிப்பீங்களா அல்லது என்ன காபி குடிப்பீங்க,
இப்படி நான் பக்கத்துல ஒரு மையத்துக்கு முன்னால நின்று பேசினா பாப்பாங்க, அந்த மையத்து கீழே கிடக்குது, இந்த மையத்து நின்றுட்டு இருக்குது அப்படின்றான். அவன் இப்படி விளங்கி வச்சிருக்கீங்கல்ல, இதைத்தான் நாங்க சொல்றோம். கபூர்ல ஒரு ஆள் உள்ள போயாச்சு, அவருடைய உயிரை அல்லாஹ் கையில எடுத்துட்டான். அவர்கிட்ட போய் இந்த ஆலிம்சாக்கள் உட்பட எல்லாரும் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, டெட் பாடி, அவ்வளவுதானே. டெட் பாடிட்ட போய் இப்படி கேட்கலாமா? இதை நாங்க கேட்கிறோம். அப்படி கேட்டா இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அப்படி கேட்டு விட்டால் அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான், அவங்களை நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் விடுவான். இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்ல வருது என்பதை இந்த ஆலிம்கள் சொல்லவில்லை, சொல்ல மாட்டார்கள். அதனால நாங்க உங்களிடத்துல இந்த தெருவுல இன்றைக்கு இந்த மீட்டிங் மூலமாக பெண்களிடத்தில் நாங்க சொல்றோம், அந்த தர்காக்கள்ல போய் நீங்க பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் ரிஃபாயி கந்திரி இப்போதான் சமீபத்தில் தான் முடிஞ்சிருக்குது. ஒரு கந்திரி விட மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் இந்த ரிஃபாயி கந்திரி முடிஞ்சா அந்த பக்கம் வாப்பா கந்திரி ஆரம்பிக்கும், வாப்பா கந்திரி முடிஞ்சா உம்மா கந்திரி ஆரம்பிக்கும், உம்மா கந்திரி முடிஞ்சா பெரியாப்ப கந்திரி ஆரம்பிக்கும், பெரியாப்ப கந்திரி முடிஞ்சா சின்னாப்ப கந்திரி ஆரம்பிக்குது. எவ்வளவு கந்திரிகள் வச்சிருக்கிறாங்க. அந்த வீசிப்பள்ளியில இருந்து நீங்க வரணும், அல்லது இந்த பக்கத்தில் இருந்து அங்க போனீர்கள் என்றால் அவ்வளவு கந்திரிகள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவன் இப்படிப்பட்ட இந்த கந்திரிகளை நீங்க கொண்டாடுறீங்க. அந்த கந்திரிகள்ல சாப்பாடு, இதுல கடந்த காலத்துல எல்லாம் எப்படி வழக்கம்னா, மாப்பிளமாரெல்லாம் மச்சின பிள்ளைக்கு கந்திரி காசு கொடுக்கணும். பார்த்திருக்கீங்களா? இங்க பொண்ணு வீட்டுல நிறைய கொள்ளை அடிச்சிருவான். கொள்ளை அடிச்சுட்டு லட்சக்கணக்கில் கொள்ளை அடிச்சுட்டு 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா மச்சின பிள்ளைகளுக்கு கந்திரி காசு இப்படி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி கந்திரி காசு, இந்த கந்திரிக்கு சில வித்தியாசமான விழாக்கள், அதுல மனுஷன் குரங்காய் வருவான். பார்த்திருக்கீங்களா? இந்த முஹர்ரம் 10ஆம் நாள்ல அல்லாஹ் தஆலா லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான தோற்றத்துல படைச்சிருக்காங்கிறான். நீ அப்படி படைச்சிருக்கியா? அந்த தோற்றம் எனக்கு பிடிக்கல, நான் குரங்கா நிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாழை ஒண்ணு கட்டிக்கிட்டு அந்த குரங்கு வேஷம் ஒண்ணு போட்டு கிளம்பி வருவான். இப்படி பல கந்திரிகள். இந்த கந்திரிகள் எல்லாம் ஈடுபாடு யாருக்கு? பெண்களுக்கு. அதனாலதான் பெண்களிடத்தில் இன்றைக்கு இல்ல, 12 வருஷமாக ஒவ்வொரு தெருவாக போய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தெருவாக நாங்கள் சென்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை முன்னிறுத்தி, அல்லாஹ்வை சாட்சியாக்கி, பலத்த எதிர்ப்புகளுக்கு பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகளுக்கு பிறகும் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இறைவனுடைய அருளால் வளர்ந்து கொண்டும் இருக்கிறோம். நீங்க பாருங்க, எங்களுடைய இந்த கூட்டத்தை தவிர்த்து வேறு எந்த கூட்டத்திற்கும் கூட்டம் சேருதான் பாருங்க, கிடையாது. ஏன்? அந்த பிஸ்தாமி அந்த பாதாமி பயணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த துண்ணூனில் மிஸ்ரியை தான் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறான். வேற யாரையும் சொல்றது கிடையாது, ஹதீஸை சொல்றது கிடையாது. நாங்க ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால உங்களிடத்தில் நாங்கள் சொல்கின்றோம், இந்த ஆலிம்களை நீங்கள் நம்பாதீர்கள். நம்பினால் என்ன? நாளைக்கு நரகத்தில் அல்லாஹ் தஆலா தூக்கி போட்டுருவான். நரகத்துல மக்களை தூக்கி போட்ட உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் பாருங்க, யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார். நரகத்துல மக்களுடைய முகங்களை அப்படியே நரகத்துல தான் கிடக்குறாங்க. நரகத்துல கிடந்துகிட்டு இருக்கும் போது முகத்தை மட்டும் ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா தீயில காட்டுறான். நீங்க இப்போ நம்ம இந்த துபாய் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்துருச்சு, அங்க வாசல்ல நல்ல கோழியை அப்படி சுத்த விட்டு இருக்காங்க, சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் நெருப்பு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பை சுத்தி அது பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கோழி கொழுப்பு அப்படியே உருகிக்கிட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இது அரபு நாட்டுல நீங்க 1-2 கடை தான் இங்க பார்க்கிறோம். அரபு நாட்டுல நீங்க சந்தை என்று மார்க்கெட் என்று போய்விட்டாலே போதும், இதைத்தான் நீங்க பார்ப்பீங்க. அப்படியே இந்த கோழி சுத்திக்கிட்டே இருக்கும். இத மாதிரி அல்லாஹ் தஆலா நரகத்துல சில பேர்களுடைய முகங்களை அப்படியே போட்டு புரட்டி எடுக்கிறான். யகூலூன, அவர்கள் சொல்கிறார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா. இறைவா, அவங்க சொல்றாங்க, நாங்க
அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்கணுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. அப்படி கட்டுப்படாமல் நாங்கள் இருந்து விட்டோமே. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவன் தான் தர்காவுக்கு, அந்த ஆலிம்சா தான் தர்காவுக்கு கூப்பிட்டான், அந்த தொழிற்கோடு செய்துதான் எங்களை கூப்பிட்டான், ஜனாசா வீட்லையும் திக்ர் அடிக்க வச்சான். பாருங்க, ஜனாசா வீடு, அந்த ஜனாசாவுக்குரிய காரியங்களை கபன் பண்றது, அந்த கசப்பு மாத்துறது, இந்த வேலைகளை விட்டுட்டு அந்த ஜனாசா வீட்டுல ராத்தி படிக்கிறான். பாருங்க, திக்ர் மஜ்லிஸ். என்னடா இது? ஒரு ஆள் இறந்துட்டா அவரை அடக்கிறதுக்குரிய அந்த காரியத்தை பார்க்கணும், இதை விட்டுட்டு அந்த வீட்டுல நைட்ல உட்கார்ந்து ரவுண்டு கட்டி திக்ர் அடிக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா இவனோட ரவுண்டு கட்டி சாட்டையால் அடிக்கணும். தேவையில்லாத மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள்லாம் மார்க்கத்தின் பேரால் இவர்கள் புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அவங்க புலம்புறாங்க, யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, நாங்க அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்டிருக்கணுமே, ரசூல் சொன்னதை மட்டும் கேட்டிருக்கணுமே. அப்படி எல்லாம் கேட்காம வகாலு ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா, நாங்கள் எங்களுடைய செய்யதுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் சொல்றாங்களா. அவங்க செய்யதுங்க, அவங்க செய்யது பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, கஞ்சா அபின் அடிக்கிற பரம்பரை. இவனை போய் ரசூல்லாவுடைய பரம்பரையா? இவன் ரசூல்லாவுடைய பரம்பரைனா அதற்கு தெளிவான ஒரு அடையாளம் இருக்குது. அவங்க ஒருபோதுமே ஜக்காத்து பொருளை வாங்க மாட்டாங்க, ஜக்காத்து பொருள் அவங்களுக்கு ஹராம். இதை நீங்க அடிப்படையா வச்சுக்கோங்க. தொழுவாங்க, ஹஜ்ஜி நிறைவேற்றுவாங்க, ஷிர்க் வைக்க மாட்டாங்க, இதெல்லாம் அடையாளம். இப்போது இந்தியாவில் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. சும்மா இவனு இந்த கேரளத்துல இருந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். அவன் சொல்றாங்க, இன்ன அத்தானா சாதத்தனா, எங்களுடைய செய்யதுமார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், குபரானா, எங்கள்ல உள்ள பெரும்பெரும் ஆலிம்களுக்கு, பெரும்பெரும் அறிஞர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். நரகத்துல புலம்புறாங்க. அந்த புலம்பல்ல தான் சொல்றாங்க, ரப்பனா ஆத்திஹிம் லாஃபைனி மினல் அஸாப், இறைவா இவர்களுக்கு வேதனையில 2 மடங்கு கொடு, வல்அன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களை மிகப்பெரிய அளவில் நீ சபித்து விடு. உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆலிம்சா களத்திற்கு இன்னும் கொஞ்சம் கொடு, 100 கிலோமீட்டருக்கு கொடு, கரிய வையி, தாழ்ச்சாவை வையி, ஆலிம்சாப்பா அவரு கடைப்பள்ளி அசரத்து, அவரு திருமணப்பள்ளி அசரத்து கொடு அப்படின்னு கொடுக்குறீங்களா? நரகத்துல இந்த மக்கள் கிடந்து ஆண்களும் பெண்களும் புலம்புறாங்களா, இவங்களால தான் நாங்க நரகத்திற்கு சேர்ந்து விட்டோம். இங்க உள்ள ஆலிம்சாக்கள் நாம் பேரை சொல்லல, எல்லா ஆலிம்களும் ஒரு ஆளு கூட இந்த ஏகத்துவத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே கபருக்கு வாங்க, முஹியத்தீனை கூப்பிடுங்க. முஹியத்தீன் இறந்து போய் எவ்வளவு நாளாச்சு, அவரு பக்தாதுல உள்ள சங்கதியை அவரு பார்க்க முடியல. முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்க பக்கம் எல்லாம் இழுத்துட்டு போனாங்களே. இப்போ இந்த ஆளுங்கள் இவர்கள் தான் எங்களை இப்படி அழைச்சிட்டு போயிட்டாங்க, அவர்களை நீ சபைத்து விடு, அவர்களுக்கு 2 மடங்கு கொடு அப்படின்னு புலம்புவாங்களாம். இது சூரத்துல அஹ்ஸாப்ல வருது. அடுத்து பாருங்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு கூட்டத்தை நரகத்துல தூக்கி போட்டாச்சு, அந்த கூட்டம் நரகத்துல கிடந்து வெந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு கூட்டம் வருது, இப்போது சொல்லப்படுது, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹாதா ஃபௌஜுல் முக்தஹிமுன் மஅக்கும்,
இதோ இந்த ஒரு கூட்டம் வந்து விட்டது, இவங்க உங்களோடு சேர்ந்து வரப்போறாங்க, லா மர்ஹபன் பிஹிம், அவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. ஜெயில என்ன மரியாதை, அது மாதிரி நரகத்தில் என்ன மரியாதை. இன்னஹும் சாலுன்னார், நரகத்தை வந்து சேர்கின்றார்கள், நரகத்தில் இப்பொழுது எரிய போகின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள போவத குதிக்குத இந்த பார்ட்டி அவங்கள பார்த்து சொல்றாங்க, காலு பல் அன்தும் லா மர்ஹபன் பிக்கும், இவங்க தான் அசரத்துமார்கள், என் தொழிற்கோடி சேர்த்து எல்லாம் உள்ள கிடக்கிறான். தொழிற்கடி செய்து அந்த வாப்பா அந்த நாய் வாப்பா வாய்ப்பா எல்லாம் உள்ள கிடக்கிறான். திருந்திட்டா போதுமானவன், திருந்தவில்லை என்றால் அங்கதான். பல் அன்தும் லா மர்ஹபன் பிக்கும், உங்களுக்கு தாண்டா மரியாதை இல்ல. அன்தும் கத்தம் துமுகுலனா, நீங்கள தாண்டா எங்களை இங்க கொண்டு வந்துட்டீங்க, எங்களை அந்த திக்ரு செய்ய சொன்னீங்க, இருட்டுல குதுபியத்து அப்படிங்கிற திக்ர செய்ய சொன்னீங்க, நாங்க செய்தோம்டா, 1000 தடவை திக்ர அடிச்சோம்டா. ஹாவிரோ ஹாவிரோ முஹியதீன் ஹாவிரோ, வாருங்கள் வாருங்கள் முஹியதீன் வாருங்கள். பாருங்க சின்ன பையனே சிரிக்கிறான், அப்படிதான் இருக்கும். அல்லாஹ்வை கூப்பிடுங்க, யாராவது சிரிக்க போறாங்களா? அல்லாஹ் அல்லாஹ் அழகா சத்தம் இல்லாம ரப்புல் ஆலமீன இப்படி கூப்பிடுறத விட்டு எப்பவுமோ இறந்து போன ஆளு அந்த முஹிதீனை கூப்பிடலாமா? கூப்பிட்டா நரகம்தான். நாங்க சொல்றோம், முஹிதீனை கூப்பிட்டா அல்லது ஏர்வாடி இப்ராஹிம் ஷா கூப்பிட்டா அல்லது நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த ஷாவுல மீத நீங்கள் கூப்பிட்டா, இந்த ஆத்தங்கர பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சையத் அலி பாத்திமா அந்த பொம்பளை நாடாத்தி பொம்பளை வேற சொல்லிக்கிறாங்க, அந்த பொம்பளையை நீங்கள் கூப்பிட்டால், அதுக்கடுத்து அந்த கடற்கரையில வாழ்றாங்களாம, இறந்து போய் எவ்வளவு நாளாச்சு வாழ்றாங்களாம், அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. நம்ம ஊர்ல நிறைய பொம்பளை பேர் பீமான்னு வேற வச்சுட்டாங்க, பீமா ஹோட்டலு. அவ இப்படி எல்லாம் நீங்கள் அழைத்தீர்களே, இந்த நீங்க தானப்பா இப்படி அழைக்க சொன்னீங்க, நாங்க கூப்பிட்டோம். பாருங்க இப்போ அல்லாஹ் எங்களையும் நரகத்துல தூக்கி போட்டான். கரார், தங்கக்கூடிய இடத்தில் இது மிகவும் கெட்டது. அதுக்கு அடுத்து இறைவன் சொல்றாங்களா, காலு ரப்பனா மன் கத்தமலனா ஹாதா ஃபஸிதுஹு அதாபன் ஸாஃபன் ஃபின்னார், யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்திற்கு யார் கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை கொடு, இந்த கூட்டம் சொல்லுது. இப்ப அவங்க சொல்றாங்க, என்ன இது இந்த இடத்துல வரல, வேற இடத்துல வருது, என்ன உங்களுக்கு எங்களுக்கு என்ன அந்தஸ்துல வந்து உங்களை விட வந்து நாங்க வந்து அதிகமான தண்டனை பெறக்கூடிய அளவுல ஆகிட்டோம், நீங்க வந்து தண்டனையை குறைச்சி பெறக்கூடிய அளவுல ஆகிட்டீங்க, நாங்க கூப்பிட்டோம் நீங்க வந்தீங்க, என்னப்பா இருக்கு, 2 பேரும் ஈக்குவல் தான் பா, 2 பேருக்கும் சரி குள்ளின் லாபம், எல்லாத்துக்கும் தான் 2 மடங்கு அதிகம். அதாபு என்ன உனக்கு மட்டும் குறைச்ச எனக்கு மட்டும் என்ன அதிகம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் சொல்லுது இல்லையா? இப்படி நரகத்துல புலம்பல், இது ஒரு காட்சி. அதனாலதான் நாங்க சொல்றோம், திரும்ப திரும்ப இல்ல, இந்த ஆளுசாக்களுடைய சொல்ல நீங்க நம்பாதீங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இவங்க வயிற்று பிழைப்புக்காக வேண்டி வருவாய்க்காக வேண்டி மிக பகிரங்கமான முறையில மார்க்கத்தை விற்கிறாங்க, விலை பேசுறாங்க. மிகப்பெரிய இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்க. ஒன்றை புரிஞ்சுக்கங்க, அரபு நாட்டுக்கு போறான், நான் எல்லா இடத்துலயும் இதை சொல்லுவேன், ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து உதாரணத்தை சொல்லிதான் புரிய வைக்க முடியும். அப்போதுதான் மக்களுடைய மனதுல மிக அதிகமான அளவுல இடம் பிடிக்கும். அது அரபு நாட்டிற்கு நமது ஊர்ல எத்தனையோ பிழைப்புகள் இருக்குது, அந்த பிழைப்பெல்லாம் இவன் பார்க்க மாட்டான், சும்மா வெட்டி ஆபீசரா சுத்திக்கிட்டு இருப்பான். கடைசியில அங்க எங்க காசை வாங்கி அரபு நாட்டுக்கு போவான், என்னை எப்படியாவது ஏத்தி விட்டுருங்க அப்படின்மா கெஞ்சுவான். ஒரு ஏஜென்ட பார்த்து அந்த ஏஜென்ட் அழகா சொல்லுவான், உனக்கு அங்க என்னப்பா வேலை, பூச்செண்டுக்கு தண்ணி அடிக்கிற வேலை தான் ஏஜென்ட் சொல்றான். ஒண்ணும் இல்ல, அப்படியே தண்ணி அடிக்கிற வேலை தான். அப்படியே சொல்லி 8 மணி நேரம் ஓட்டி 2 மணி நேரம், 8 மணி நேரம் டியூட்டி, 2 மணி நேரம் ஓட்டி. ஆனா இவனுக்கு அப்படியே தாங்க முடியாது. இவனுக்கு என்ன, நம்ம ஏத்த வீட்டுல கரீம்கனி வந்திருக்கிறான், அவன் கையில பார்த்தா ஒரு மஞ்ச வாட்சி, ஒரு அழகான ஒரு சூட்கேஸ், ஸ்ப்ரே அடிச்சுட்டு அவன் போறான், முக்குக்கு போகும்போது இங்க வாடை அடிக்கும். என்ன மாதிரியான வாழ்க்கை, என்ன மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இப்படி எல்லாம் இருக்கணும். அவன் பாட்டுக்கு எந்த வீட்டுல பார்த்தாலும் சரிதான், அப்பா எப்போ வந்த, அப்பா எப்போ வந்த. அவன் வெளிநாட்டை முடிச்சுட்டு வந்தான்னு வைங்க, ஒருத்தரும் ஒன்னாலே கேட்க மாட்டாங்க.
அப்பா எப்போ வந்த? அங்கங்க சொந்தக்கார வீட்டுல இன்னைக்கு மாமி வீட்டுல சாப்பாடு, நாளைக்கு மாமா வீட்டுல சாப்பாடு, சின்னம்மா வீட்டுல சாப்பாடு, சாச்சி வீட்டுல சாப்பாடு, பெருமை வீட்டுல சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அவன் சும்மா வெறுமனா வந்திருப்பான், கடைசியில போகும்போது தொப்பையா போவாங்க. அங்கிருந்து வெறுமனா வந்தவன் அந்த அளவுக்கு மரியாதை. இதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு என்னையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை. அங்க போறான். போன உடனே அவன் ஓட்டின்னு சொன்னான்ல, ஆடு மேய்க்க கொண்டு போய் போட்டாரான். அரபு நாட்டுல வந்து ஆடு மேய்க்க போட்டா தாங்க முடியுமாங்க? பாலைவனம் பாத்துருக்கீங்களா? அந்த ஆடும் நம்ம ஊர்ல உள்ள இந்த வெள்ளாடு நாட்டத்தை விட 10 மடங்கு அடிக்கும். வெள்ளாடு பாத்துருக்கீங்களா? காலையில குஸ்தி போட்டு கிடக்கும். பாத்துருக்கீங்களா? வெள்ளாடு போற ஆட்ட போற சண்டை கூப்பிட்டு கிடக்கும். இந்த வெள்ளாட்டை விட நாத்தம் தாங்க முடியாது. அங்க அந்த ஆடுகளை தான் மேய்க்கணும். நைட்ல பேசுறது ஆடுகள்கிட்ட தான் பேசணும். என்ன சௌரியமா இருக்கிறியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு எடுத்து தான் பேசிக்கிறோம். அப்படிதான் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மூட்டை அரிசி கொண்டு வருவோம். எதுக்குன்னா சில பேர் அரநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வாரத்திற்கு நல்ல இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச கோழி அதை கொண்டு வந்து தருவான். அந்த ஒரு வாரத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோழி தான் அதை வச்சு சமைச்சிக்கிற வேண்டியது. கடைசியில அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா, அந்த ஆடு மேய்க்கிறவங்க பூரா எல்லாரும் சேர்ந்து நைட்ல ஒரு மாநாடு போடுவாங்க. அந்த மாநாட்டுல யுனைடெட் நேஷன் மாநாடு அங்க நடக்கும். ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் சேர்ந்து, ஓட்டிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துவாங்க. இதுலதான் ஒரு ஆறுதல். கடிதம் வரும். மனைவி வந்து ரொம்ப சீரியஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வரும். மனைவி செத்த பிறகு அரவிந்தா அப்படின்னு வந்துட்டு போவான். இங்க மனைவி மூத்தா போயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அவன் அங்க போய் விட்ட உடனே பார்த்து அலறுவான். இப்பா என்ன வந்து விட்டுருங்க, நான் வந்து ஓடிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல முக்கியமான ஆட்கள் அங்கங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு போன் பண்ணி காக்கா அப்படிமா, என்னப்பா நல்லவரமா இருக்கு? இல்ல காக்கா நான் ஊருக்கு போறேன். இப்போ ஏன்டா இப்ப தானடா வந்த? இல்ல காக்கா என்ன ஊட்ட தேடுது, என் பிள்ளை எல்லாம் அப்படி விட்டுட்டு வந்துட்டேன், அப்படி வந்துட்டு என் மனைவி எல்லாம் ரொம்ப தேடுதணும். இங்க மனைவிக்கு போன் பண்ணா அவர் காக்கா அவர் இங்க வர விட்டாதிய, இங்க கடங்கார வந்து வாசல பள்ளமாக்குறான், அவர் அங்க வந்து அங்கிருந்து இங்க வந்துடாம எனக்கு ஏகப்பட்ட கடனாகி போச்சு, தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி மனைவி இப்படி சொல்றான். இப்ப இவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அங்க எங்க காசை கடனை வாங்கி, இங்க கடன் வாங்கி, அங்க போயாச்சா அங்க கடனை வாங்கி கப்பல் திரும்ப வந்தோம். திரும்ப வந்து என்ன, இல்ல நான் வேற விசாவில வந்திருக்கேன், இங்க எல்லாம் கிழிஞ்சு போச்சு, பானம் உடஞ்சி போச்சு, உடஞ்ச பானம் வெளில தெரியக்கூடாது, நான் வந்து வெளியே அந்த வேலை சரியில்லை, என் கபில வேற விசா தந்துருக்கான், கீழே விழுந்தாலும் மீசையில மண் விட்டாம. இப்படி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல திரும்ப வந்து விடலாம். ஆனா மறுமை உலகத்துல நாம் போய்விட்டோம் என்றால் சக்கராத்து ஹால்லையே அல்லாஹ் தஆலா முடிவு சொல்லிடுவான், ரிசல்ட் சொல்லிடுவான். அந்த மலக்குகள் வரும்பொழுதே தெரியும். நல்ல அடியானாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த மலக்குகள் சலாம் சொல்லி அழகான முறையில் அந்த உயிரை கைப்பற்றி விட்டு செல்வார்கள். அதற்கு பின்னால வந்து சோனம்தான். தீயவர்களாக இருந்தால் சக்கராத்து ஹால்லே அடி விழும். இதற்கெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. அது உள்ளே போறதற்கு, உள்ளே செல்வதற்கு நேரம் இல்லை. அவர் இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் ஒரு நாட்டில் போய் ஏமாந்து விட்டான் என்றால் திரும்ப வந்து விடலாம், ஒன்றும் குடும்பம் போகாது. ஆனால் மறுமை உலகத்திற்கு போய்விட்டோம் என்றால் தாய்மார்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அந்த உலகத்திற்கு போய்விட்டு இந்த உலகத்திற்கு வரவே முடியாது. அல்லாஹ் தஆலா அதை திருக்குர்ஆன்ல பல இடத்துல சொல்லிட்டான். உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது என்றால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த உலகத்திற்கு வர முடியாது. இறைவா லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் சான்ஸ் கொடு, கொஞ்சம் வாய்ப்பு கொடு, ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், தர்மம் செய்து விட்டு நல்லவனாக நான் திரும்ப வருகிறேன் போடா அப்படின்றோம். அதனால தான் நாங்க சொல்றோம், இந்த உலகத்துல நாம நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் மறுமையில மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த உலகத்துல நரகத்துல அல்லாஹ் தஆலா தூக்கி போட்டுருவான். அப்படி தூக்கி போட்டா நரகத்துல வந்து அங்கேயும் தண்ணீர் கொடுக்கப்படும். அங்கேயும் இப்ப நம்ம சாயா கொடுத்தாங்கல்ல, அங்க ஏன்னா தூங்கிடக்கூடாது, படம் பார்க்கும்போது தூக்கம் வராது, பயான் கேட்கும்போது தூக்கம் வரும் இல்லையா? அதனால அந்த தூக்கத்தை வெல்வதற்காக வேண்டி
இந்த மார்க்கத்தினுடைய கருத்து உங்களுடைய உள்ளத்தில் செல்வதற்காக வேண்டி சாயா தந்தாங்களா இல்லையா? இப்போ மறுமையில இவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சீல் என்று சொல்கிறான். சீல் தான் நம்முடைய உடல்ல இருந்து வழியில் இல்ல, அந்த சீல் தான் கொடுக்கப்படுகின்றது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அந்த சீலை இவன் குடிக்க முடியுமா என்றால் எத்தஜர்ரவுஹு, அதை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மெண்டுதான் விழுங்குவான். வலாயிகாது யுசீகுஹு, அதை அவன் விழுங்க முடியாது. வயதீஹில் மௌத் மின் குல்லி மகான், எல்லா இடத்திலிருந்து மௌத், மரணம் அவனை பிடிக்க நினைக்கும். ஆனா வமா ஹுவ பிமய்யித், அவன் சாகவே மாட்டான். உலகத்துல நெருப்புல எரிஞ்சுட்டா இறந்து போறான். இது மாதிரி மர்மையில அவன் சாவானான்னு கேட்டா சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, சப்ரிஸ்மோல ஓதரம் இல்ல, அவன் மௌத்தாகவும் மாட்டான், உயிரோடு இருக்கவும் மாட்டான். இப்படி அவன் நரகத்துல கிடந்து வெந்து கொண்டே இருப்பான். இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? நரகத்துல இப்படி இவன் தண்ணீர் கிடைக்காம, அந்த தண்ணீர் மனிதனுடைய உடல்ல இருந்து வழியக்கூடிய அந்த சீல் தான், அதைத்தான் குடிப்பான். சாப்பாடு இருக்குது, அது என்ன? அல்லாஹ் தஆலா அதையும் சொல்றான். லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், கள்ளி செடி தான் சாப்பிடுவோம். கள்ளி செடியை பார்த்திருக்கீங்களா? பல இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளி செடிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கான். அது முள் செடி, அது பாலைவனத்திலையும் வளரும். அந்த கள்ளி செடி தான் உணவு. அத அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், கள்ளி செடியை தான் சாப்பிடுவார்கள். ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும் அந்த நரகத்துல. இத பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இந்த வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய அந்த சூறாக்கள்ல தான் லா யுஸ்மினு ஃபீஹா, இது லா யுஸ்மினு வலா யுக்னி மினல் ஜூ, இதை சாப்பிடுறான உடல்ல ஏதாவது கொழுக்க வைக்குமா அல்லது பசியை தீர்க்குமானா அதுவும் கிடையாது. திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பான். இதுல நரகத்துல வெந்துகிட்டே இருப்பான். நெருப்புக்குள்ளதான் இவ்வளவு நடக்குது. அனல் அடிக்குது இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா பெண்கள்லாம் ஆண்களும் பெண்களும் தென்னைக்கு உட்கார்றோம் இல்ல, வீட்டுல அனல் தாங்க முடியல. அந்த உலகத்துல எங்க போய் நீங்க சேருவீங்க? முடியாது. இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? பாருங்க, சொர்க்கத்துல மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த காட்சி நரகத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். அதை பார்க்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு அந்த பசியிலையும் தாகத்திலையும் நரகத்தில் உள்ளவர்கள் சோனத்தில் உள்ளவர்களை பார்த்து வனாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாசிகள் சோனத்தில் உள்ளவர்களை பார்த்து அன்ஃபீது அலைனா மினல் மா, உங்களுக்கு சொன்னத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீரை எங்களுக்கு கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த உணவை எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, பசிக்குது என்று கேட்பார்கள். காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா இந்த தண்ணீரையும் சாப்பாட்டையும் அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு, அவனுக்கு இணை வைத்தவர்களுக்கு, முஹியத்தீன் என்று அழைத்தவர்களுக்கு, ஆத்தங்கரை சையத் அலி ஃபாத்திமா என்று அழைத்தவர்களுக்கு, ஏர்வாடி இப்ராஹிம் என்று அழைத்தவர்களுக்கு, ஷாகுல் ஹமீத் பாதுஷா என்று அழைத்தவர்களுக்கு, ஊரில் உள்ள ஷேக்குகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு, நாயம் பாப்பா என்று அழைத்தவர்களுக்கு, முருகா என்று அழைத்தவர்களுக்கு, சிவா என்று அழைத்தவர்களுக்கு, அல்லாஹ்வை விட்டுவிட்டு யார் யாரையெல்லாம் திக்ர் செய்தார்களோ அவர்களுக்கு இந்த உணவும் இந்த பானமும் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் இந்த ரெண்டையும் அவர்களுக்கு தடுத்து விட்டான். அல்லாஹ் காப்பாற்றும் அந்த நரகத்துல. அதற்காக வேண்டிதான் தெரு தெருவாக நாங்கள் நாயை போன்று அலைந்து இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மீட்டிங் போட்டிருக்கிறாங்களே,
இந்த தெரு சகோதரர்கள் எங்களுக்கு எந்த விதமான கவர்களும் தர போறது கிடையாது, கைமடக்கு தரப்போவது கிடையாது. ஒரே ஒரு அந்த மறுமை உலகத்தை எண்ணித்தான், கவலைப்பட்டுத்தான், அஞ்சித்தான், நடுங்கித்தான் உங்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை செய்கின்றோம். வேறு எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கவில்லை. அதனால தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இளைஞர்களை எங்களுக்கு பரிசாக தந்திருக்கின்றான், வெகுமதியாக தந்திருக்கின்றான், சன்மானமாக தந்திருக்கின்றான். பார்த்திருக்கிறீர்களா? எங்காவது இந்த ஜமாத்தில் உள்ள இந்த இளைஞர்கள் போன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இரவுல ஒரு இடத்துல இன்றைக்கு ஒரு பிரச்சனை, இந்த கூட்டம் அப்படியே வரும். பேய்மார்கள், பேய் போன்று, ஜின் போன்று இந்த பட்டாளம் வரும். எதற்கு? நாங்கள் சொல்வது சத்தியம், நாங்கள் சொல்வது உண்மை, மர்மை. இந்த கூட்டம் தான் நிக்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க. இந்த ஆளுங்கள் சொல்ல மாட்டாங்க, அவர்கள் ஒருபோதும் சொல்ல போவது கிடையாது. கதையையும் கப்சாவையும் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது உணவுங்க. நரகத்துல டிரெஸ்ஸும் உண்டு. நீங்க பெருநாள் வந்தா தான் டிரெஸ் போடுவீங்களா? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபுன் மின் நார். அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு நரகத்திலான டிரெஸ்ஸும் உண்டு. மர்மையில தான் தெரியும். ஏற்கனவே நெருப்புல நிக்கிறோம், அந்த நெருப்புல நிற்கும் போது அல்லாஹ் தஆலா நெருப்புனாலான ஒரு டிரெஸ்ஸும் கொடுக்கிறான். இப்ப இந்த கட்டத்துல அந்த மக்கள் எல்லாம் நரகத்தினுடைய அதிபதி யார் என்றால் மாலிக். அந்த மாலிக்க பார்த்து கெஞ்சுறாங்க, உங்களுடைய இறைவன் எங்களுடைய கதையை அப்படியே முடிக்க சொல்லுங்கள், போதும், எங்களால தாங்க முடியல என்று கெஞ்சுவார்கள். அப்போது மாலிக்கு பதில் சொல்றாரு, கால இன்னக்கும் மாக்கிசூன், நீங்க இங்கதான்பா தங்குவீங்க சொல்றாரு. அடுத்து பாருங்க, இப்படி எல்லாம் பேசி பார்த்துட்டாங்க. அடுத்து அந்த காலல்லதீன பின்னாரில் ஹஸனத்தி ஜஹன்னம், நரகத்தினுடைய பொறுப்பாளர் இடத்துல அவங்க சொல்றாங்க, ஹஃபிஸ் உதுவு ரப்பக்கும் யுஹஃபிஸ் அன்னா யௌமன் மினல் அதாப், ஒரு நாள் லீவு தரட்டும். அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, காலு அலம் தக்கு தஅத்திக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், இறை தூதர்கள் தெளிவான செய்திகளை, அத்தாட்சிகளை உங்களிடத்தில் கொண்டு வரவில்லையா? நஜாத்காரன் திருத்துருவா மீட்டிங் போட்டானா இல்லையா? கேட்பாங்க. மறுமையில மலக்குகள் கேட்பாங்க, காலு பலா, ஆமா அப்படிம்பாங்க. காலு ஃபதுஉ, கேளுங்க. வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, இந்த இப்ப நரகத்துல வந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களே, இவர்களுடைய துஆ ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகத்தில் நீங்க அல்லாஹ்வை கேட்கறதை விட்டுட்டு மொஹிதீனை கூப்பிட்டீங்கல்ல, அந்த மொஹிதீனை கூப்பிட்டு இப்படியே சொல்லுவான் அல்லாஹ். அதுக்குண்டான வசனங்கள்லாம் இருக்குது, எடுத்து சொல்வதற்கு நேரம் இல்லை. இது எல்லாத்தையும் விட நரகத்துல இப்போ உலகத்துல தீ எரியுதுன்னு வைங்க, அந்த உடல் கரிஞ்சு போன உடனே உயிர் போயிடும், முடிஞ்சு போச்சு, தப்பி விடுகின்றான் மனிதன். ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும், அவர்களுடைய உடல் அப்படியே தீயில கனிஞ்சி அப்படியே பஸ்மமாய் போன உடனே பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா, அவர்களுக்கு வேறு ஒரு உடலை அல்லாஹ் நாம் போர்த்தி விடுகின்றோம். எதற்கு தெரியுமா? எதுக்குள்ள அதாப், வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். வேதனைங்கிறது உடல்ல மட்டும்தான். இதையும் புரிஞ்சு, இதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. மறக்கிற ஊசி போடுறான், போட்டுட்டு நம்ம உடல்ல உள்ள ரெண்டா அப்படி பிளந்து குடல்லாம் அப்படி எடுத்து இப்படி தூக்கி வைக்கிறான், அப்படி தூக்கி வைக்கிறான். டாக்டர் பார்த்திருக்கீங்களா? நம்ம குடல் எடுத்து அப்படியே வந்து புரட்டி போட்டு எடுத்துட்டு போற, நமக்கு அது ஒண்ணுமே தெரியாது. வேதனை எங்கன்னா அந்த உடல்ல தான். அப்ப இந்த உடல்ல தான் அல்லாஹ் தஆலா மாத்தி மாத்தி அங்கு மனிதனுக்கு போர்வையாக போர்த்தி கொண்டிருக்கிறார். இத நாம மனசுல வச்சு நாம என்ன செய்யணும் தெரியுமா? இது நிரந்தர நரகம். அந்த உலகத்தில் இருந்து இங்கு திரும்பவே வர முடியாது. ஊழி காலம், அழியாத காலம். அல்லாஹ் காப்பாத்துறான். இந்த நரகத்திற்கு போகலாமாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பிளைட் நிக்குது, நான் இங்க இருந்து வர்றேன், அதாவது நம்ம ஊர்ல எல்லாருமே சேர்ந்து போறோம் பிளைட்ல. ஒருத்தன் சொல்றான், 2 பிளைட் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இந்த பிளைட்ல 757 நம்பர் பிளைட்ல போயிங்ல ஒரு பாம் இருக்குது, 758ல பாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தன் சொல்றான் பாம்லாம் இல்லங்கிறான், 2 பேரும் அங்க வாக்குவாதம், பாம்லாம் இல்லப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பாம் இருக்குதுன்னு சொல்றான். நாம என்ன செய்வோம்? எதுக்கு இந்த 2 பேரும் சந்தேகப்படும்படியான இந்த பிளைட் நம்ம ஏன் போகணும்? 758ல ஒரு பிரச்சனையும் கிடையாது, பாம் இல்ல, அதுல ஏறிக்கிறோம் அப்படின்னு போறோம் இல்ல. இந்த அடிப்படையாவது குறைஞ்சபட்சம் நீங்க அவுளியாக்களை கூப்பிடுறது ஆபத்து அப்படின்னு நாம சொல்றோம். அந்த அந்த ஆலிம்சாக்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்க மொய்தீனை கூப்பிடலாம், ஏர்வாடி இப்ராஹிம் ஷாவை கூப்பிடலாம், நாயம் அப்பாவை கூப்பிடலாம், மஸ்தங்கி அப்பாவை கூப்பிடலாம், ஒரு அப்பாவா இருக்கிறாங்க. அப்பா தாங்க முடியல இந்த அப்பாக்களுடைய வருஷம். இவங்களெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நாங்க கூப்பிட்டா நரகம் அப்படிங்கிறோம். குறைஞ்சபட்சம் எதுக்கு நமக்கு பிரச்சனை? அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன், அதனால அல்லாஹ்வை நம்ம கூப்பிட்டு போவோம். அந்த ஒரு முடிவுக்காவது நீங்க வரணும் இல்லைங்க, தயவு செய்து அந்த முடிவுக்காவது நீங்க வாங்க. ஆபத்து இல்லாத ஒரு முடிவு நாங்க சொல்றது. இதுல அவனும் ஒத்துக்கிறான், அல்லாஹ்ட்ட கேட்கலாமான்னா கேட்கலாம் அப்படிங்கிறான், எங்கள்கிட்ட கேட்டா நாமளும் கேட்கலாம் அப்படிங்கிறோம். அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், அவுலியாக்கள்கிட்ட கேட்க கூடாதுங்கிறான், அவன் கேட்கலாங்கிறான். 2 பேரும் ஒத்த கருத்துல வந்து விட்டா பிரச்சனை இல்லாம எல்லாரும் நஜாத்து, குள்ளும் நஜாத், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் சொல்றோம், கொஞ்ச காலத்துல வந்துடும் எல்லாமே. இப்ப இருக்கிறது பூரா யாருங்க? பெரும்பெரும் அந்த காலத்துல இந்த புதுமண பள்ளியில தான் போட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. எல்லா பள்ளிவாசலும் சொல்லக்கூடாது, நஜாத்காரங்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்கல்ல. அந்த விஐபிகளுடைய பிள்ளைகள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. காலத்தை பாருங்க, அல்லாஹ் எப்படி கொண்டு வந்துட்டு இருக்கான்னு பாருங்க. அடுத்த ஜெனரேஷன் எல்லா பள்ளிவாசலும் இப்ப நான் புதுமலை பள்ளிவாசல் எங்களுக்கு வந்துருன்னு ஒரு கூட்டம் கிளம்புறாங்க. லுகா நம்ம தெருவிலே மீட்டிங்க போட்டு புதுமலை பள்ளிவாசல கையில் எடுக்க போறாங்க. எனக்கு என்ன அந்த அதிகாரமா இருக்குது? அடுத்த தலைமுறை இந்த பகுதியில் உள்ள இங்கு உள்ள சமுதாயத்தினர், இங்கு உள்ள சந்ததியினர் உங்க பிள்ளைகள் தான், உங்க வாரிசுகள் தான். யார் எடுக்க போறா? அவங்க இந்த பள்ளி நிர்வாகத்தை கையில் எடுக்க போறாங்க. அங்கு அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கப்படுவான், இந்த லப்பமார்களா விரட்டி விட போறோம். அல்லாஹ் ஒருவனை மட்டும் அழைக்கக்கூடிய கூட்டம் இந்த ஊர்ல உருவாக போது வளர்ந்துகிட்டு இருக்குது. நீங்க பாக்குறீங்க, ஒரு சமுதாயமே இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதுல என்ன, இவங்க போட்ட தடைகள், இவங்க போட்ட முட்டுக்கட்டைகள், இவங்க கொண்டு வந்த எதிர்ப்பு கணைகள், மலைகள், அலைகள் அத்தனையும் எதிர்த்து அல்லாஹ் தஆலா இதை கொண்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க. அவன் எங்களுக்கு பின்னால் இருக்கிறான், நாங்கள் அல்ல, அவன். இந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பது, இந்த சூத்திர விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூத்திரதாரி அல்லாஹ். அவன் இந்த காரியத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறான் இல்லையா? 1988, 87, 89 என்னுடைய தெருவுல என்ன ஊர்னிக்க வச்சிருந்தாங்க. கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஆனா அல்லாஹ் போதுமானவன். இன்றைக்கு இந்த ஜமாத்துல உள்ள ஒரு அடிமட்ட ஆளை இன்னைக்கு அடிச்சு பாருங்க பார்ப்போம். அதனால அடிக்க சொல்றேன், நீங்க சொல்லி வழங்கிறாதீங்க. அடிச்சா இன்றைக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. ஏன் அடிச்சவனை பார்த்து நீ அடிச்ச மாதிரி அப்பா எங்களுக்கும் திரும்ப கொடுக்கிறதுக்கு கை இருக்குது, அப்போ அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய் கூட அல்லாஹ் இன்றைக்கு உயர்த்திருக்கிறாங்கல்ல. இது சத்தியம், அதனால மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை புரிந்து கொண்டு ஆண்களும் பெண்களும் இந்த பக்கம் வாருங்க, இந்த ஆண் சாக்கு பக்கம் போகாதீங்க. அவன் ஏமாத்துறான். அப்படி அவன் அந்த ஆண் சாக்களுக்கு பின்னால் போனால் நரகத்தில் இந்த புலம்பல் தான் புலம்ப வேண்டும். ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய ஷேகுமாரனுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். உருத சொல்லுவான் படா ஆத்மி, அந்த படா ஆத்மிக்கு தான் இப்ப கடா மாதிரி நரகத்தில் வந்து சேர்ந்துட்டோம். புரிஞ்சு போச்சு, அல்லாஹ் காப்பாத்துறான். அப்படி புலம்பக்கூடிய ஒரு பட்டியல்ல நீங்கள் ஆகிவிடக் கூடாது. இப்ப மாற்றி போடுவோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டோன்னு வைங்க. அதை பார்க்கணும் இல்ல. ரப்புல் ஆலமீன் அதையும் சொல்றான், வமன் யுத்தில்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு விடுகின்றார்களோ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள்,
அல்லாஹ் யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ அவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் யாருக்கு அருள் செய்திருக்கிறான்? நபிமார்களுக்கு. ரசூலுல்லாஹ்வோட நாங்க தான் உட்கார்ந்திருப்போம். நீ கண்மணி கண்மணின்னு சொல்லிட்டு நீ ஆமா ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற, நீ நரகத்துக்கு போவ கண்மணி, நீ நரகத்துக்கு போவ, சொர்க்கத்துக்கு போகக்கூடியது நாங்கள் தான். அருமை சகோதரர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன், மற்ற நபிமார்களுடன், சித்தீக்களுடன், சுஹதாக்களுடன், சாலிஹர்களுடன் இருப்பார்கள். வஹஸன உலாயிக ரஃபீகா, இதுதான் சிறந்த நட்பு. தாலிகல் ஃபதுல் மினல்லாஹ், அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், இதுதான் சிறந்த அருட்கொடை. இந்த அருட்கொடை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சுவனத்துல இந்த பாக்கியம் கிடைக்கும். யாருக்கு? பள்ளிவாசல் பக்கத்துல தர்கா கட்டிருக்கிய, இது குர்ஆன்ல இருக்குதா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அவனுடைய ரசூல் சொல்லிருக்காங்களா? இன்றைக்கு நாங்க கேட்போம். எங்க பள்ளிவாசல்ல நான் திடீர்னு எழுந்திருச்சு இப்ப எல்லாரும் அசருக்கு பின்னால் அல் ஃபாத்திஹா சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஒரு மாதிரியா போயிட்டீங்கன்னா எங்க மக்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லிருக்கானா, ரசூல் சொல்லிருக்காங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்படிதான் இந்த சமுதாயத்தை வளர்த்து வச்சிருக்கிறோம். இது போன்று எந்த ஒரு காரியத்திற்கும் இன்றைக்கு தொழுது முடிச்ச உடனே ஒரு துவா, ஒரு கூட்டு துவா ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அசருக்கு ஒரு துவா, அதுக்கடுத்து மகரிபுக்கு ஒரு துவா, இஷாவுக்கு ஒரு துவா, சுபுவுக்கு ஒரு துவா, இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்களா? இப்படி கூட்டா ஓதக்கூடியது அப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தரல. அதனால நாங்க துவாவை இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னு விளங்கிடக்கூடாது. தொழுது முடித்து விட்டு அவரவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உடனே எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லி எங்க பள்ளியில நாங்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். தொழுது முடிச்சுட்டு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லு. அதற்கு பிறகு சில திக்ர்கள், அதற்கடுத்து துவா செய்யி, துவா செய்து தான் வெளியில போகணும், அவசரப்பட்டு போகாத. நீ சொல்ற மாதிரி தொழுது முடிச்ச பிறகு கோரசா லா இலாஹ இப்படிங்கிறது ஆரம்பிப்போம். லா இல்ல எப்படி மறந்து போச்சு எனக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லல்லாஹ் போடுவோம், தலையை போடணுமா? என்னடா வச்சிருக்கீங்க இது? இந்த மாதிரியான திக்ரு, இந்த கோரசு திக்ரு இது நாங்க சொல்லல, இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தரல. பாங்கு சொல்லணும். பாங்கு சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் தான் ரசூலுல்லாஹ். மக்காவுல பாங்கு கேக்குறீங்கல்ல, என்ன அழகான பாங்கு. இங்க நம்ம ஊர்ல உள்ள ஸலவாத்தெல்லாம் சொல்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அதுவும் மஜ்ஜித் மாதிரி அலா முஹம்மதின். அவன் தூங்குறவன் கொஞ்சம் தூங்குவான். இப்படி ஸலவாத்து சொல்றீங்களா? இது இல்லங்கிறோம். அல்லாஹ் சொல்லிருக்காங்களா? அவனுடைய தூதர் சொல்லிருக்காங்களா? மௌலிது ஓதுறீங்களா? அல்லாஹ் சொல்லிருக்காங்களா? அவனுடைய தூதர் சொல்லிருக்காங்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ஓதுனாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதுனாங்களா? எது கேக்குறோம்? இல்லன்னா விடு. டாக்டர் அவர்கிட்ட போறோம், காய்ச்சல் சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு? ஸ்டெத்தஸ் வச்சு பாக்குறாரு, மருந்து எழுதுறாரு. இப்ப நான் தெருவுல உட்கார்ந்துக்கிட்டு காய்ச்சல் அடிக்குதா, நான் ஒரு ஸ்டெத்தஸ் போட்டு வச்சு இதெல்லாம் வச்சு அந்த ஸ்டெதஸ்கோப்லாம் வச்சு நான் டெஸ்ட் பண்றேன், இந்த மாத்திரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேன். என்ன செய்வியா? என்ன ஏமாத்திரியா அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்படி டாக்டர் யாரு? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும். அவங்க சொன்னதுதான் மார்க்கமே தவிர கண்டவர்கள் சொல்றதெல்லாம் மார்க்கமாகாது. அதுதான் நாங்க சொல்றோம். எது இஸ்லாத்துல இருக்குதோ அதை மட்டும் செய்யுங்க. கபர்கள் உடைக்கப்பட வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கட்ரியா நாம கேட்போம், அல்லாஹ் சொல்லிருக்காங்களா தூதர் சொல்லிருக்காங்க. இப்படி சொன்ன உடனே ஆன்சார்களுக்கு கோபம் வந்துடும். பெரிய இவர் அல்லாஹ்வின் தூதரை கண்டாரு, இவர் வந்து கேட்க வந்துட்டாரு அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க. கிடையாது. இப்படி யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை எப்படி இருக்கு தெரியுமா? அதை பற்றி நான் ஒரு 5 நிமிஷத்துல சொல்றேன், ரொம்ப நேரம் இல்ல. இப்போது நமக்கு கவலை அதிகமா இருக்கு. உலகத்துல என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக்குங்க அப்படிங்கிறான். ஒரு தடவை அட்டாக் ஆகி அவர் சரியாயிட்டாரு. என்னன்னு கேட்டா பிசினஸ் முடிஞ்சு போய் 10 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 10 லட்சம் லாஸ் ஆச்சுன்னு வைங்க, போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த கவலை இந்த பாதிப்பை ஏற்படுத்துதா? சோளத்தில் நுழைந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னல் ஹஸன், சோளத்தில் நாம் போய் சொல்லுவோமா?
அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். எங்களுடைய உள்ளத்திலிருந்து கவலையை அகற்றி விட்டானே அவனுக்கே எல்லா புகழும். அதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் பக்கம் தான் நாங்கள் அழைக்கின்றோம். இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர். அவன் மன்னிக்கக்கூடியவன், நன்றி செலுத்தக்கூடியவன். அவனுக்கு இணை வைக்கலாம் வைங்க, நம்ம அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். அடுத்து பாருங்க, இப்போ காலையில நாஸ்டா பண்ணா மத்தியானம் பசிக்குது இல்லையா? மனித உடல் அப்படிதான். உடலுக்கு ரத்தத்துக்கு அந்த குளுக்கோஸ் அதற்கு தேவை உணவு போட்டுட்டே இருக்கணும் 3 வேளை. சில பேர்கள் 6 வேளை 8 வேளையெல்லாம் வச்சிருக்கிறான். அவன் சில இடங்களை பார்த்தா ஒரு தொடை மட்டும் இப்படி நல்லா இருக்கும். ஏன்னா இது நான் இதுக்காக சொல்லல, சாப்பாடு கண்ட மணிக்கு போடுறேன் அப்படியும் சாப்பிடக்கூடாது. ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நாளைக்கு ரொம்ப ஆபத்து. அளவோடு சாப்பிடணும். அப்ப உலகத்துல இப்படி நம்ம உடம்பு இல்லாம சாப்பிடறோம்ல, இந்த மாதிரியான இந்த சாப்பாடுலாம் சாப்பிடலன்னு வைங்க, செத்து போயிடும். சொன்னத்துல என்ன நிலைமை தெரியுமா? இன்னலக அல்லா தஜு அஃபீஹா வலா தஅரா. அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் பசி வராது, அங்க நிர்வாணமாவும் இருக்க மாட்டீங்க, எப்போதும் ட்ரெஸ்ஸோட தான் இருப்பீங்க. வஅன்னகலா தலமு ஃபீஹா வலா தலஹா. அங்கு உனக்கு தாகமே எடுக்காது, வெயிலினுடைய வெப்பத்தையும் நீ காண மாட்டாய். சொர்க்கம். இந்த ஒண்ணுக்காக நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். அப்படி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இப்படி பல அருட்கொடைகள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah